ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வந்து ரைஸில் வந்து என்னென்ன மிஷின்லாம் தேவைப்படுங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிஷின், அதாவது பேடி கிளீனர், அதாவது அந்த அந்த நெல் பதிர்களை க்ளீன் பண்ணுற மிஷின் தான் இந்த பேடி கிளீனர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம், அதாவது அந்த நெல்லை வந்து நம்ம முதல்ல பறிச்சுட்டு வந்து அதுக்கடுத்தது வந்து நெல் தனியாக, அந்த பதிர் தனியாக, அந்த கொடி தனியாக, இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பிரிப்போம். ஓகேங்களா? அதாவது செடி தனியாக, பயிர் தனியாக, தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ அந்த பிரிக்கிறதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் இல்லாமல், ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சம் தூசு, அந்த மாதிரி தூசு, கல், இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது தனியாக அண்ட் தென் நெற்பர்கள் தனியாக பிரிக்கிறது தான் இந்த பேடி கிளீனரோட முழுக்கான வேலை. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டோன் கிளீனர் தேவைப்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸ்டோன் கிளீனர் தேவையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன சைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டீஸ்டோனர் தேவைப்படாது. பட் நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டீஸ்டோனர் தேவைப்படும். அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து ரைஸ் மில்லுக்கு இந்த பேடி கிளீனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஹஸ்கர் அண்ட் தென் டீஸ்டோனிங் அண்ட் மைனிங், ஸோ இந்த மூணுத்தையும் வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக இது வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதாவது டஸ்ட்டு, ஹஸ்க்கு, சாஃபு, அதாவது அதான் அந்த வைக்க மாதிரி இருக்கிற அந்த வைக்கல், அந்த இது எல்லாமே வந்து சார்க்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் இந்த மிஷினால். அதனால் உங்களுக்கு வந்து நெற்பயிர் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இதோட கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதாவது இந்த கிளீனரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 11th end மாடலில் தான் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம். இது நிறைய மாடல் வந்து இப்போதைக்கு வந்து வந்துகிட்ருக்கு. அண்ட் தென் மோட்டரோட பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸில் இந்த மோட்ரு வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆர் 3 ஃபேஸ் ரெண்டு இதுலையுமே இந்த மோட்ரு வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 3 ஃபேஸில் தான் வரும், சிங்கிள் ஃபேஸில் வராது. ஸோ கிலோவாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 கிலோவாட் வரைக்கும் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அந்த நெற்பயிர்கள் அந்த உழ அந்த கிரேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பேடி வந்து விழுந்துடும். மிச்சரிக்க தூசெல்லாம் வந்து கலெக்ட் ஆகி வெளியே போய் விழுந்துடும். ஓகேங்களா? இதோட இது வந்து ரோலர் டைப்பில் இருக்கும். அதாவது ரோலர் டைப்பில் எதுனா அந்த தூசுகளை மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ரோலர் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டீல் அண்ட் எஸ்எஸ்ல தான் மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணுறது. அண்ட் தென் இதோட ஸ்பேர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவைலபிள் வந்து கிடைக்கும். ஸோ லோக்கல்லே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சர்வீஸ் ஒர்க் வேணாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும். அண்ட் தென் காஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வந்து மற்ற இதுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது எதுக்குன்னா, அதாவது மற்ற ஃபீல்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளோவர் பார்த்திங்கன்னா, அதாவது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு ப்ளோயரில் போய் நிற்கும். ஸோ ப்ளோயர்னால் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த ஷார்ட்டிக்ஸ் நம்ம தூசெல்லாம் ஒன்று அடிச்சு தலை யூஸ் பண்ணுவோம்ல ப்ளோவர், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ டீஸ்டோனர், அதாவது நான் சொல்ல மாதிரி தான், இந்த டீஸ்டோனர் என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற அந்த கல்லெலாம் வந்து பிரித்து கொடுக்குறது தான் இதோட வேலை. ஓகேங்களா? இந்த மிஷினோட அப்ராக்சிமேட் ரேட் என்ன வருதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 to 600 kg, அதாவது 0.4 HP மோட்டரில் இது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது வந்து பேடியை வந்து க்ளீன் பண்ணிவிடும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ப்ரீ க்ளீனிங் மிஷின் தான் இது. அண்ட் தென் இது வந்து ரொட்டேட்டட், அதாவது நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டில் தான் அந்த மிஷின் வந்து க்ளீன் பண்ணும். அண்ட் தென் 3 HP ஆட்டோமேட்டிக் அண்டு பேடி கிளீனர். ஸோ இதெல்லாமே வந்து மாஸ்டர் பேடி கிளீனர், இதெல்லாமே வந்து மிஷின்ஸோட பேர். ஸோ இவ்வளோ மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் இதோட கெப்பாசிட்டியை நம்ம சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன்று வந்து 2 to 3.5 ton அண்ட் தென் 8 to 10 ton, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இதோட கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டர், அதாவது இந்த மிஷினில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் லெஸ் டவுன்ஸ்லாம் பிரிக்காது.
அண்ட் தென் மேக்ஸிமம் அதான் ஷார்டேஜ்லாம் பிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்து பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஆல் த சூஸ் பேஸ்ட் ஆஃப் யுவர் வாட் கைண்ட் ஆஃப் பேடி அதாவது நீங்கள் வந்து அதாவது இந்த பேடி கிளீனர்லேயே மொத்தம் 4லேருந்து 5 டைப் ஆஃப் மிஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு மிஷின்ஸை வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்மால், அதாவது சின்ன மிஷின். இதை என்னன்னு இது வந்து சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகும். உங்களுக்கு வந்து அதாவது 1லேருந்து ஒரு 2 டன் பர் டே அது வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஹவருக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் மீடியம் மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் செக் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 to 5 டன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் லார்ஜ்னால் ஹெவி. அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15 டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நான் பேடி கிளியர்னா நான் சொன்னது தான். அதாவது உங்களுக்கு வந்து அந்த நெட் பகுதியிலேருந்து அந்த தூசு ஸ்டோனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுக்குறது அந்த மிஷினோட வேலைக்கு. ஸோ இந்த மிஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புதுசு வாங்கணும், இல்லை பழைய மிஷினுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னாலும் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சர்வீஸ் ஒர்க்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள்.